ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்ப்போம். முளைக்கட்டிய பச்சை பயிரில் நம்ம தோசை செஞ்சுருக்கோம். அதுக்கான டிஃபன் சாம்பார் ரொம்ப ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். மதியம் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டு முளைக்கட்டி வச்சுட்டா காலையில் டிஃபனுக்கு நம்ம கரெக்டாகிடும். டிஃபன் சாம்பாருக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு 3 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, பூண்டு மஞ்சள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வச்சிடலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசை பேட்டர் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், 3 காஞ்ச மிளகா, 1 கப் முளைக்கட்டிய பயிருக்கு 3 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துப்போம். நல்லா தோசை பட்டற அளவுக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு உரமாக வச்சுக்கலாம். பேக்கிங் சோடா வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மாவு நம்ம டிஃபன் சாம்பார் தாளித்து எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் இந்த அளவுக்கு இருக்கும். மத்தில் நல்லா கஞ்சிட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு தாளிப்புக்கு வடகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கும் அந்த சாம்பாருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது.